125cc செக்மெண்ட்டில் கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கூட்டர் தான் ஜூபிட்டர். ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் மாடல் இருக்குது, மிட் இருக்குது, டாப் இருக்குது. 3 மாடலுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வந்து இருக்குது, அதேமாதிரி ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வந்து பேஸ் மாடலுக்கு போவோம். பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சைட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய க்ரோம் எலமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும். நமக்கு வந்து இந்த ஒயிட் ஃபினிஷில் தான் வந்து கொடுக்குறாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் பேஸ் மாடலில் கிடையாது. கன்சோல் பொறுத்த வரைக்கும் செமி டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக் ரெஸ்ட் வந்து கிராப் ரயில் தான் பின்னாடி வந்து வரும், பேக் ரெஸ்ட் வந்து வராது. மிட் மாடலை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுக்குறாங்க. நார்மல் அலாய் வீலை விட டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து ஒரு ப்ரீமியம், ஒரு ரிச் லுக்கும் நமக்கு வந்து கொடுக்கும். அதேமாதிரி அந்த சைட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. சைட் ப்ரொஃபைல் ஃப்ரண்ட்லேயுமே குரோம் எலமெண்ட் வந்து வந்துடுது. நம்ம க்ளவ் பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. பட் கன்சோல் வந்து செமி டிஜிட்டலில் தான் வந்து கொடுக்குறாங்க, ஃபுல்லி டிஜிட்டல் வந்து வரல. ரியர்லையுமே நமக்கு வந்து கிராப் ரயில் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட் வந்து மிட் மாடல்லையும் நமக்கு வந்து கிடையாது. டாப் மாடல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துடுது, குரோம் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்துடுது. மெயினாக கன்சோல் தான். கன்சோல் வந்து நல்லா பெரிய கன்சோல், ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சர் டாப் மாடலில் மட்டும்தான் வரும். பேஸ் மாடலையும் கனெக்டிவிட்டி கிடையாது, மிட் மாடலையும் கிடையாது, டாப் எண்டில் மட்டும்தான் வரும். அதேமாரி ரியரில் வந்து பேக் ரெஸ்ட் வருது. அது ரியர் பேசஞ்சருக்கு நல்ல ஒரு குஷன் வந்து கிடைக்கும். அப்போ அந்த பேக் ரெஸ்ட் ப்ளஸ் வந்து கனெக்டிவிட்டி, கன்சோல் இது எல்லாமே வந்து டாப் எண்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது. மிட் மாடல் பொறுத்த வரைக்கும் 4 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டாப் எண்ட் பொறுத்த வரைக்கும் 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ஆன்ரோடு ப்ரைஸ் 1,09,215. நம்ம சொல்கிற ஆன்ரோடு ப்ரைஸ் திருச்சி, மேபி தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறப்ப கூட குறைச்சா கொஞ்சம் இருக்கலாம். அடுத்து மிட் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்க் வந்து வருது. டிஸ்க் மாடல் 1,15,911 ரூபா ஆன்ரோடு ப்ரைஸ். டாப் எண்ட் பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டி ஃபீச்சரோடு வரும், 1,20,488 ரூபா. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பேஸ் மாடல் மிட் மாடலில் இருக்கிற ஒரு விஷயம் டாப் எண்டில் கிடையாது. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? அது என்ன தெரியுமா? கிக்கர் வந்து டாப் எண்டில் கொடுக்கல. சரி, ஏன் இந்த டாப் எண்டில் கிக்கர் கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.